மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு இருக்கத்தான் செய்து. டாஸ்மாகில் பிரச்சனை வந்திருக்கு, கனிமல கொள்ளைகள் நடந்திருக்கு. எல்லா கட்சிகளும் ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு பிஜேபிக்கு ரைட் இல்லை. பட் இந்த ட்வீட் அவர் எக்ஸ்தலத்தில் பதிவு செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துறதாக நான் நினைக்கிறேன். இது அதிமுகவுடைய முன்னாள் மந்திரிகள் தொடர்பு கொள்ளக்கூடாது, கண்காணிப்பு சர்வேலைனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கார் எடப்பாடி உத்தரவு. எங்கே விளங்க போகுது? நேற்று தான் கூட்டணி அமைச்சிங்க, இன்னைக்கு இன்னும் மேடை ஏறலை. அதுக்கடையில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியும் இல்லை. அதிமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா? இல்லை பிஜேபி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா? சொல்லுங்கள். இல்லை காங்கிரஸ் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கம்பியா? ஏதாவது காட்டுங்களேன். அதிகாரத்தில் இருக்கவரும் கருப்பட்டி பானைகள் கூழ் பானைகள் கை விடுவோம், கையை நக்குவோம். அதை நக்கிட்டு தான் இருப்பான் எல்லா அரசியல்வாதியும். அமெரிக்காவில் எல்லார் மேலேயும் ஊழல் இருக்கு. இந்த மேடையில் நிற்க போகிற தலைவர்கள் எடப்பாடி தலைமையை விரும்பலையோ? எடப்பாடியே முதல்ல ஒரு கரிஸ்மா பர்சனாலிட்டி கிடையாது. ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்? நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நான்லாம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் வாரார், ஜெயலலிதா வராருன்னு அவங்க பவியமாக இருக்கும். பேசுகிறாரு, 30 கிலோமீட்டரில் பேசுகிறார், ஓ அப்புறம் கீழே போயிடுது. பேச்சில் ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? ஒரு தலைவர் எப்படி இருப்பான்? தமிழ்நாடு ஒரு அட்மர்டு. எதுக்கு? கரிஸ்மா. பேரஞ்சர் அண்ணா பார்க்குறதுக்கு பெரிய அழகு கிடையாது, குள்ளமாக இருப்பார். அவர் வாயை திறந்தா அழகாக இருக்கும் பாரு. இதெல்லாம் அதே மாதிரி கருணாநிதி அருமையான ஆரேட்டர். எம்ஜிஆர் மிகச்சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, புத்திசாலி, அற்புதமான பேச்சாளர். குண்டில் மட்டும்தான் இருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய முடிவெழுநர், பன்மைத்தன்மை. அவர் அப்படி பார்த்தாலே எல்லாரும் அசந்துருவாங்க. பாமகவுக்கும் திருமாவளவனுக்கும் திமுகவுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒத்த காலி செய்கிற கூட்டணி தலைவர்களாக நிற்கிறாங்க. ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல், எலெக்ஷனுக்கு அப்புறம் டிடிவி, அண்ணாமலை, அமித்ஷா 3 பேர் சேர்ந்து எடப்பாடியை காலி செய்ய போகிறதாக ஒரு தகவல் வருது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் திரு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. பிரதமர் மோடி ஒரு பெரிய பிரச்சார உரையை நடத்த போகிறாரு. அவர் வருவதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, ஒரு மெசேஜ் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கார். ஊழலை ஒழிக்க காலம் வந்து விட்டது, திமுக கட்சியை வெளியே துரத்த காலம் வந்து விட்டது. எப்படி பார்க்குறீங்க? ஸ்டேட்மெண்ட் என்னவோ நல்ல ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் மோடி கண்ணாடி கூண்டுக்குள்ளேருந்து கல்லை எறியக்கூடாது, ரொம்ப முக்கியம். அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் மோடி மீதே ரஃபேல் ஊழல் இருக்குது, அப்பப்போ தலை தூக்கிட்டு இருக்கு. இங்கே இல்லை, ஃப்ரான்ஸ்லேருந்து. திமுக பெரிய ஊழல் கட்சிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஊழல் தலைவர்களாக 13 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கிறது. பொன்முடியிலிருந்து தங்கம் தென்னரசுலேருந்து எல்லார் மேலேயுமே வழக்கு இருக்கிறது. ராஜகண்ணப்பன், வழக்கில் இல்லாத ஆட்கள் யார்? அனிதா ராதாகிருஷ்ணன், கம்ப்ளீட்டாக A to Z. துரைமுருகன். ஆனால் இதை சொல்கிறதுக்கு ஊழல் கட்சிகளை வெளியேற்றுவதற்கு டெல்லியிலேருந்து இவர் வரணுங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும். அவருடைய கட்சியில் ஏராளமான ஊழல்வாதிகள். அவர் மீதே ஊழல் வழக்கு, ரஃபேல் வழக்கு. மிஸ்டர் கிளின்ஸ்டன் கொடுத்தாலும் கூட ஃப்ரான்ஸில் டெசால்ட் நிறுவனம் இந்தியாவுக்கு அந்த ரஃபேலை வாங்கினதில் ஒரு ஊழல் நடந்ததாக அனில் அம்பானி விவகாரம் விச் ஹஸ் பின் பெண்டிங் ஆன் கோர்ட். இரண்டாவது, ஆசாமுடைய முதல்வர், அவர் மீது பெரிய ஸ்கேம் இருந்தது. அதில் அவர் காங்கிரஸ்லேருந்து இங்கே மாறினார். அவர் மீது மிகப்பெரிய ஊழல். அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவார், அவர் மீது மிகப்பெரிய ஊழல். அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னும் ஏராளமான நாராயண ரானே, புச்சுபால், பிரபுல் பட்டேல், அது மாதிரி அஜித் பவார், அதை மாதிரி ஆசாம் முதல்வர், அவர் கட்சியில் இருந்திருக்கக்கூடிய ரெட்டி பிரதர்ஸ், எடியூரப்பா, யார் மீது ஊழல் இல்லை? அப்புறம் 2 விதமான ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க. இந்த அரசியலை பொறுத்தவரை ஊழல் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். அதனால் ஊழலை பற்றி பேச முடியாது, அது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்காக மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு இருக்கத்தான் செய்து. டாஸ்மாகில் பிரச்சனை வந்திருக்கு, கனிமல கொள்ளைகள் நடந்திருக்கு. எல்லா கட்சிகளும் ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு பிஜேபிக்கு ரைட் இல்லை. பட் இந்த
டியூட்ரு அவர் எக்ஸ்தலத்தில் பதிவு செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துறதாக நான் நினைக்கிறேன். இதான் நீங்கள் மோடி அது போட்டது உடனே மக்கள் கரை புரண்டு ஆஹா மோடி வந்து விட்டார், ஊழல் கதாநாயகன், ஊழலுக்கு எதிரானவர் வந்து விட்டார் தமிழ்நாட்டில். அதெல்லாம் மோடியால் நடக்காது. ஏன்னா அவங்க மிஸ்டர் கிளீன் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சுற்றி சார் நான் வந்து விஷமற்றவன் என்று சொல்வதற்கு முன்பு உன்னை சுற்றி அவ்வளவுமே விஷஜந்துக்களாக தான் இருக்குது. நீ சொல்லக்கூடிய அவ்வளோ ஊழல்வாதி இருக்கான். எடியூரப்பாவில் இருந்து நான் சொன்ன ராணாவில் இருந்து புஜிபாலில் இருந்து கம்ப்ளீட்டாக வேறு என்ன சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்கள் கூட இருக்கிறீங்களே அதிமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல் இருக்கு. உங்கள் கூட சேர்த்தா மிஸ்டர் க்ளீன் ஆகிடுறாங்க. யார் உங்கள் கூட சேரலாம் அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி போடுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி ஊழலுக்கு வந்து ஊழலை பற்றி பேச முடியும்? ஒய் ஷுட் யூ ஹேவ் அ ரைட்டு? எப்படி உங்களுக்கு உண்மையான ரைட் இருக்கும்? யூ ஹேவ் அ நோ ரைட். ப்ரொக்ளைம்ஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் நரேட்டிவ் ஹேஸ் பீன் மேட். எல்லாமே பொய்யான செய்திகளை தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க கூட இருந்தனா பரவாயில்ல. அன்புமணி மேலே ஊழல் இருக்கேன் பெரிய இதை அன்புமணி இப்போ கூட்டத்தில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்களே. தங்கமணி மேலே ஊழல் இருக்க, விஜயபாஸ்கர் மேலே ஊழல் வழக்கு இருக்க, செந்தில் பாலாஜி சரி விட்டுருங்க. மற்ற எல்லாரும் யோக்கியமானவர்களா? எல்லாரும் ஊழல் தான். ஊழலை பற்றி பேச ரைட் இல்லை. இதை தமிழ்நாட்டு மக்கள் நாட் கன்சிடர் அபவுட். முக்கியமாக இன்றைக்கி தமிழ்நாட்டை தவிர அதை தாண்டி இந்திய அளவில் இன்றைக்கி பிரதமர் மோடியோட அந்த உரையை எதிர்த்து காத்துட்டு இருக்கோம். என்ன பேச போகிறாரு? இப்போ திமுக ஒரே ஒரு வார்த்தை ஊழல் மட்டும்தான் அவருக்கு பிரதான ஒரு சொல்லாக இருக்கும். அதை தாண்டி அவங்களோட வாக்கு சேகரிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? வாக்குச்சேரிப்பை பொறுத்தவரை இது ஒரு நாம்கி வாஸ் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மோடியினுடைய இந்த பிரச்சாரத்தின் மூலம் 100% எந்த வித மாற்றமும் தமிழ்நாட்டில் வராது. இது புரோட்டோகால் இருக்கும். ஒரு அரசியல் கட்சின்னா அரசியல் தலைவர்கள் வருவார்கள், மேடைகளை போடுவார்கள், பேசுவார்கள். அது இட் இஸ் ஹெக்டிக்ஸ் ஸ்டாக் இஸ் கோயிங் ஆன். இன்றைக்கி எல்லா ஊடகங்களிலும் தலைப்பு செய்தியாக பேசப்படும். அவர் ஏதாவது ஒரு 3:30 மணிக்கு பேசுவார், 4 மணிக்கு பேசுவார். அதை உடனே 5 மணிக்கு தலைப்பாக்கி அதை விவாதம் நடப்பதற்கு இன்றைக்கி பிரைம் சேனல்கள் அனைத்தும் வேலை செய்கிறாங்க. இதை தவிர மோடி வந்து ஒரு பெரிய வந்து அவருடைய பேச்சில் தமிழ்நாடு உடனே மாறிடும். அந்த செல்வி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கருணாநிதியோ இல்லது பேரறிஞர் அண்ணாவோ போன்ற ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து அதை மொழிமாற்றம் செய்வாரை தவிர திமுகவை கம்ப்ளீட்டாக பேட் பண்ணுவார். இல்லை இம்பேக்ட் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகாதுன்னு சொல்ல வரீங்க? நத்திங் வில் ஹேப்பன். நத்திங் வில், ஐ ஆம் ஷுர் நத்திங் வில் ஹேப்பன். எதுவுமே நடக்காது. இல்லை மோடியோட வருகைக்கு முன்பே பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இந்த மேடையை வலிமை சேர்க்கறதுக்காக பலதரப்பட்ட கட்சிகளை ஒன்று சேர்ந்திருக்காரு. குறிப்பாக டிடிவி. இதில் இன்று மேடை ஏறப்போகும் கட்சிகள் பாமக, டிடிவி, புதிய நீதி கட்சி மற்றும் அந்த அதிமுகவை சார்ந்தவர்கள். இப்படி ஒரு வலிமை மிக்க ஒரு மேடையாக இருக்க போகுது. என்ன ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் இதில் பிரதிபலிக்கும்? சார் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாஜகவுடைய ஓட்டு வங்கி 5%. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எடப்பாடியோட ஓட்டு பங்கு 20%. மற்ற எல்லாரும் சேர்ந்த அமமுகவினுடைய வாக்கு வங்கி ஒரு 3% இல்லை 4%. ஜான் பாண்டிய, பெரம்பலூர், முதலியார், ஏசி சண்முகம் எல்லாம் சேர்த்து ஒரு 1.5%. ஆக அவருடைய வாக்கு வங்கியே 30% தாங்காது சார். இது ஒரு 18, 23, அது ஒரு 26, 30% தாண்டாது. 27, 28% தான் ஓட்டு. ஜான் பாண்டியனுக்கு என்ன சார் ஓட்டு இருக்குது? தலைவர்கள் கூடுகிறார்கள்னா பெரிய மதுதாண்டவதையா? ஜான் பாண்டியன் யார்? அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு, தமிழக முன்னேற்ற கழகம். ஒரு குறிப்பாக கொஞ்சம் ஓட்டு 2000 ஓட்டு, சில இடம் ஓட்டில் விடும். ஏசி சண்முகத்துக்கு யார் ஓட்டு போடுவோம்? அந்த முதலியார்கள் அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க. ஐஏகேக்கு என்ன ஓட்டு வாங்கியிருக்கு? பாரிவேந்தருக்கு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு, ஒரு கல்லூரி நடத்துகிறாரு, ஒரு பெரிய தொழிலதிபர், அவ்வளோதான். இதில் வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி, அமமுக, பிஜேபி இந்த 3 பேருக்கு தான் ஓட்டு வங்கி. பெரிய தலைவர்கள் தோன்றான இல்லை அன்புமணி நான் விட முடியாது. இல்லை இதில் முக்கியமாக அந்த சாதி பலம்னு இருக்கு இல்லையா? அதை இவங்க அழகாக அந்த வாக்கு வங்கிகள் இருக்கிற சாதியாக பார்த்து தானே இவங்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். நான் அழகாக சொல்கிறேன், 5% ஓட்டு அமமுக இதுக்கு இருக்குது. எதுக்கு? நம்ம பாமகவுக்கு. அதில் ஒரு 1% போகுதுன்னு வைங்க. அதில் ஒரு 1% பாங்க, 3% ஓட்டு அன்புமணிக்கு இருக்குது. 3% இருக்கா? அமமுகவுக்கு ஒரு 3 to 8% லாஸ்ட்டில் 3 to 4, 5 அமமுகவுக்கு ஒரு 4 இருக்குன்னு 4% வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு காலையில் வந்து செய்தி என்ன தெரியுமா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிருக்கு. அமமுக தினகரனோடு எதிர்கட்சி அதிமுகவுடைய முன்னாள் மந்திரிகள் தொடர்பு கொள்ளக்கூடாது, கண்காணிப்பு சர்வேலைனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கார் எடப்பாடி உத்தரவு. எங்கே விளங்க போகுது? நேற்று தான் கூட்டணி அமைச்சிங்க, இன்றைக்கி இன்னும் மேடை ஏறலை.
அதுக்கடையில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. இது அதிமுகவோட அதிகார அறிவிப்பா? அதிகார அறிவிப்பு இல்லை, எல்லாமே அதிகாரம், எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷனாக தான் வரும். அதிகாரமாக சொல்ல மாட்டாங்களே. அதிகாரமாக இங்கே கூட்டணி உட்காந்துட்டு அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? பைத்தியமா? அப்படி இல்லை, எல்லாம் தரவுகள் தான். இப்போ சிலவங்க வந்து யூடியூப்பில் 2000 3000 வாங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறதுலாம் அதிகாரமான போச்சு, அப்படி இல்லை. அதை மாதிரி நமக்கு இன்றைக்கு காலையில் கிடைச்ச தகவல், தினகரனோடு கவனமாக இருங்கள். தினகரன் முன்னால் பேசின பேச்சு எடப்பாடியை துரோகின்னு பேசினார், எடப்பாடிக்கு எதிராக காய நகட்டினார். இன்னும் அவர் எடப்பாடிக்கு எதிரான மனநிலை தான் இருக்காருங்கிறத அவங்க புரிஞ்சிருக்காங்க. அப்போ எல்ல ஆகாது, அது மெர்ஜி ஆகாது. அப்போ அவர் தனியாக சர்வநிலை நீங்கள் ரொம்ப நெருக்காதீங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கலத்தி விட்டுறலாம்னா மாதிரி இருக்கும்போது, ஆரம்பமே விளங்காமல் நெகட்டிவாக இருக்கும்போது கீழே எப்படி ஓட்டு விடும்னு நினைக்கிறீங்க? எப்படி விடும்? எந்த அடிப்படையில் விடும்? நெருக்கமாக இருந்துச்சா விடும். முக்குளத்தோர்கள் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, நல்லா குறிச்சிக்கிடுங்க. பிஜேபிக்கும் ஓட்டு உள்ள போகிறதில்ல, நீனா நாகேந்திரனுக்கு மட்டும் விடும். முக்குளத்தோர்கள் எல்லாம் சார் எந்த அவன் இஷ்டத்துக்கு போடுவான் சார். நீங்கள் ஒன்று விஷயம் பாருங்கள் சார், பாட்டாளி மக்கள் கட்சியோடைய ஒரு சாதி தலைவர் வந்துடும். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சாதியை வன்னீர் விட்டு அந்நீருக்கு இல்லைன்னு ப்ரோக்ளாம் பண்ணாங்க. அவன் எவ்வளோ ஓட்டுருக்கு? 5% தானே வாங்குறாரு. ஏன் 50% வாங்கக்கூடாது? அதில் உள்ளவங்க திமுககாரங்க திமுகவுக்கு போடுவாங்க, அதில் உள்ளவங்க ஏடிஎம்கேக்காரங்க ஏடிஎம்கே போடுவாங்க, விஜயகாந்துக்கு போடுவாங்க, விஜய்க்கு போடுவாங்க. அதை விட்டு போட்டு எந்த சாதியையும் யாராலையும் மட்டுப்படுத்தவே முடியாது. முஸ்லீம்கள் இருக்கானா திமுக இருப்பான், அண்ணா திமுக இருப்பான். இப்போ நீ ஏன் முஸ்லீம் எல்லாரும் திமுகவுக்கு போடுறான்? பிஜேபிக்கு எதிராக போடணும் அவனெல்லாம் போடுறான். கிறிஸ்தவ ஏன் போடுறான்? வேறு திமுகவுக்கு ஆதரவோ ஏடிஎம்கேக்கு ஆதரவோ எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருடைய ஒரு மனசு இருக்கும். ஆனால் தொடர்ந்து முக்குளத்தூர் தலைவர்களை, ஆனால் முக்குளத்தூர் தலைவர்கள் எவனும் சாதியாக நடத்தலை. மேடம் ஜெயலலிதா, இது சசிகலா அம்மாவோ, நம்முடைய சகோதரர் தினகரனோ, ஓபிஎஸ்ஸோ யாருமே அவங்க இதுவரைக்கும் இருந்ததில் தங்கள் சாதி அடையாளத்தை காட்டினதே கிடையாது. ஒரு கட்சி எல்லாத்துக்கும் ஒரு ஜாதி இருக்கும், ஆனால் இவர் வேணுமென்றே அது பண்ணனால அந்த ரூட் காஸ்ட் ரொம்ப இம்பேக்ட், ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. என்னடா இது எந்த ஒரு இது இல்லாமன்னு சொல்லி அதையும் தாண்டி இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, தினகரன்ட்ட யாரும் பேசாதீங்க, கணக்காக பேசுங்க, அவர் வேறு மாதிரி உள்ளே மறுபடியும் நம்மளை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் மனசில் ஒரு பெரிய இது வந்ததாகவும், ஒரு அறிவிக்கப்படாத சர்க்குலர் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதாகவும், ஆல் முன்னாள் போர்ட்போலியோ மினிஸ்டர் ஹேவ் பீன் அண்டர் சர்வேலைன் அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மையாக தான் இருக்கும், உண்மையாக இருக்கலாம் இல்லை, உண்மையாக தான் இருக்கும். அப்போது மனங்கள் ஒட்டாமல், இட் இஸ் நாட் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச், இது ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை. மனங்கள் ஒட்டாமல் கீழே ஓட்டு பதிவாக. கண்டிப்பாக இதுதான் இங்கே ஒரு சலசலப்பு இருக்குது தமிழ்நாட்டு அரசியலில். இன்று இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் போகிறது என்டிஏ தலைமையில், அதாவது சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி அதிமுக தலைமையில் தான், இப்போ இது நாள் வரை அதிமுக தலைமையில் தான் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாங்க என்டிஏ கூட்டணி எல்லாம். ஆனால் இன்று முதலாக என்டிஏ கூட்டணி ஒரு மேடையை அமைத்து அதில் மற்ற தலைவர்களாக அமர போகிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? அடுத்த முதலமைச்சர் வேட்பாளரை என்டிஏ தான் தீர்மானிக்குமா? இதே தமிழ்நாட்டுக்கு திராவிட சிந்தனையாளர்களுக்கு ஒரு அவமானம், இது திமுகவுக்கும் அவமானம், இது அதிமுகவுக்கும் அவமானம், பிராமண அதாவது திராவிட கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் அவமானம். ஏன் கேட்குறோம்னா, ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியும் இல்லை. அதிமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா? இல்லை பிஜேபி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா? சொல்லுங்கள். இல்லை காங்கிரஸ் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கம்பியா? ஏதாவது காட்டுங்களேன். அதிகாரத்தில் இருக்கவரும் கருப்பட்டி பானைகள் கூழ் பானைகள் கைவிடுவோம், கையை நக்குவான், அதை நக்கிட்டு தான் இருப்பான் எல்லா அரசியல்வாதியும். அமெரிக்காவில் எல்லாருமேலேயும் ஊழல் இருக்குது, அதை விட்டுருங்க. ஊழலை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நோ ரைட்டு யாருக்கும். சரி, இப்போ நான் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க? திமுக தமிழ்நாட்டில் இருக்கும், இல்லை அண்ணா திமுக இருக்கும். திராவிட சிந்தனைவாதிகள் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார்லேருந்து வருது, கருணாநிதி, டாக்டர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, எல்லாருமே திராவிட இயக்க சிந்தனைவாதிகளாக தான் இருந்தாங்க. சமூக நீதி காப்பாளர் எல்லாம் அந்த சமாதானமே செய்யலை. சசிகலா அம்மா வரைக்கும் எல்லாருமே திராவிட சிந்தனை தான். ஆமாம், இன்றைக்கி இவர் தினகரன் கூட அமமுகன்னு வந்தால் கூட அவரும் திராவிட சிந்தனைகள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி முதலாக தமிழ்நாட்டில் சனாதனம், ஒரு சாதிய போக்கு, ஒரு கடும்போக்குவாத ஹிந்துத்துவ அமைப்பு, ஹிந்துத்துவா தான் அது பிஜேபி, அதில் மாற்று இல்லை. அவங்க என்டிஏ அதிமுகவை கண்டெயின் பண்ணுறாங்க, அல்லது ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைக்கிறாங்க, ஒரு அன்லீஸ்டாக ஒரு ஆர்டர்டு போட்டு இதுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறது ஒட்டுமொத்த திராவிட சிந்தனைகளுக்கான ஒரு பெரிய இழிவும் கேவலமும் தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த திராவிட கருத்தியலை அவர்கள் அழிப்பது தான் அவர்கள் நோக்கம். பிஜேபியுடைய நோக்கம் என்னன்னா,
அமித்ஷா என்ன பேசுகிறாரு, என்டிஏ ஆட்சி வேண்டுமா, இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மோடியின் ஆட்சி வேண்டுமா, பாஜகவின் ஆட்சி வருமா, இப்படி தான் பேசுகிறார். எவ்வளோ பெரிய மோசமான பேச்சு பாருங்க. அதே நேரம் அந்த ஊரில் பக்கத்துலேருந்து, சேலத்து பக்கத்தில் இருந்துட்டு ஏதோ ஒரு ஊரில் பேசுகிறாரு எடப்பாடி, அதிமுக ஆட்சியை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் டிஸ்கிரிபன்சி, முரண்கள். இப்போ எப்படி சார் இவங்க ஓட்டு போடுவாங்க? நான் மறுபடியும் குறித்து வைங்க, நல்ல ஞாபகப்படுத்திடுங்க. 1980 நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சி தா அப்படின்னு கருணாநிதி அடித்தார். சரண் சிங், மொராஜி தேசாய், பாபு ஜெகஜீவன் ராம், வாஜ்பாய், அத்வானி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மூத்த தலைவர்கள், ஜேபியினுடைய வழிவந்த லாலு பிரசாத், இன்னைக்கு இருக்கிற அகிலேஷ் யாதவுக்கு அப்பா முலாயம் சிங் யாதவ், முகர்ஜி, இப்படி எல்லா தலைவர்களும் இருந்தார்கள். எமர்ஜென்சி முடிந்தது, ஜனதா கடை 80 கவுந்துட்டு. அப்போ அவங்களுக்கு தெரியுது ஜனதாவுக்குள்ளே பெரிய சேட்டை, ஒரே வாளுக்குள்ளே 10, ஒரு உரைக்குள்ளே 10 வாரம், அவ்வளோ சரண் சிங், அஜித் சிங்குடைய அப்பா, எல்லாம் சரி வராது. மறுபடியும் காங்கிரஸ் மக்கள் சொன்னாங்க, இந்த நாட்டில் ஒரு செட்டினிட்டியான ஆட்சி காங்கிரஸ்னு. கருணாநிதி போட்டு எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்த்தார். அதில் மக்கள் என்ன பண்ணாங்க, 117, நீ 117, காங்கிரஸ் 117. நான் கூட நேரத்தை சொல்லியிருந்தேன். அதில் கவனமாக காங்கிரஸ் குழி யாருக்கு தோணுனா திமுகவுக்கு, திமுககாரன் யாருக்கு குழியை தோன்றான் காங்கிரஸுக்கு. 2 பேருக்கு வந்துட்டாங்க, எம்ஜிஆர் வந்துட்டார். ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு குறித்து வைங்க, அமமுக காரர்களோ அதிமுகவுக்கு போடவே மாட்டான், போடவே மாட்டான். அன்னைக்கு மாணிக்கராஜா வெளியே போயிட்டார் தெரியுமில்ல? ஆமாம், மாணிக்கராஜா முக்கியமான ஆன்சர். அவர் திமுக ஜமீன் பாரம்பரியத்தில் உள்ளவர், திமுகவில் இணைந்திருக்காரு. முடிஞ்சுதா? இணைஞ்சிட்டாரா? அப்போ அமமுக அவர் வெளியே தூக்கி போட்டார். ஏன்னா எடப்பாடியோட மெர்ஜி ஆக மாட்டாங்க. அதே மாதிரி பாஜக காரன் அதிமுகவுக்கு போட்டாலும் அதிமுக காரன் பாஜகவுக்கு போடணும். இல்லை, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மேடை குழப்பம் சார். மொத்தத்தில் இன்னைக்கு இந்த மேடை இருக்கு இல்லையா, சான் பாண்டியன், பாரி வேந்தர் இவெல்லாம் தள்ளி விட்டுருங்க. இது குழப்பமிக்க இல்லை. இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த தலைவர்கள், இந்த மேடையில் நிற்க போகிற தலைவர்கள் எடப்பாடி தலைமையை விரும்பலையோ? எடப்பாடியே முதல்ல ஒரு கரிஸ்மா பர்சனாலிட்டி கிடையாது சார். ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்? நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நான்லாம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் வாரார், ஜெயலலிதா வராருன்னு அவங்க பவியமாக இருக்கும். ஏன் சார் இந்த 3வது இடத்துல அதிமுக பொதுச் செயலாளர்? ஆமாம், வரார், ஒரு பெரிய செயலாளர். நீங்கள் இப்போ நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், வரலாற்று உண்மை சார், பொய் சொல்லலை. அம்மையார் சசிகலா எல்லா தலைவர்களும் போய் அம்மா நீங்கள் தான் ஆட்சி அமைக்கன்னு சொன்னாங்களா இல்லையா? கண்டிப்பாக. தார் தலைமையில் போனாங்க, மதுசூதனன் தலைமையில் போனாங்க. அப்போ 4வது வரிசையில் நின்றவர் தான் அந்த எடப்பாடி. ஓபிஎஸ் முதல்ல நின்றார், மதுசூதனன் இருந்தார், செங்கோட்டையன் நின்றார், எல்லா தலைவர்களும் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க காட்டிய அந்த பவ்யம் இருக்குது பாருங்க, அந்த மரியாதை இருக்குது பாருங்க, அந்த விஷயம் எடப்பாடிட்டு இருக்கா? நல்லா கவனிங்க. பேசுகிறாரு, 30 கிலோமீட்டரில் பேசுகிறார், ஓ அப்புறம் கீழே போயிடுது. பேச்சில் ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? ஒரு தலைவர் எப்படி இருப்பான்? தமிழ்நாடு ஒரு அட்மர்டு, எதுக்கு? கரிஷ்மா. பேரஞ்சர் அண்ணா பார்க்குறதுக்கு பெரிய அழகு கிடையாது, குள்ளமாக இருப்பார். அவர் வாயை தொலைத்தா அழகாக இருக்கும் பாருங்களா. அதே மாதிரி கருணாநிதி அருமையான ஆரேட்டர். எம்ஜிஆர் மிகச்சிறந்த நடிகர் மட்டும் இல்லை, புத்திசாலி, அற்புதமான பேச்சாளர். குண்டில் மட்டும்தான் அவருக்கு மாட்டாங்க. ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய மொழி வல்லுநர், பன்மைத்தன்மை. அவர் அப்படி பார்த்தாலே எல்லாரும் அசந்துருவாங்க. அதே மாதிரி சசிகலாவும் அதே மாதிரி தான். ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்லலை, இது என்னுடைய கருத்து இல்லை, மக்களின் கருத்து. ஸ்டாலினுக்கு அந்த கரிஷ்மா கிடையாது. இந்த 5 தலைவர்கள் சொன்னோம் இல்லையா, இவர்களுக்கு உள்ள கரிஷ்மா ஸ்டாலினுக்கு கிடையாது. ஸ்டாலின் எப்படி ஆக்கிரமிச்சுக்கிட்டான்னா, எமர்ஜென்சியில் சிட்டி பாபோட சேர்ந்து அடிபட்டார். அன்றைக்கு கட்சியில் உழைத்தார். அதனால் கருணாநிதியின் மகன் இருந்துச்சு, இன்றைக்கி அவரை எதிர்த்து யாரும் பேசலை, அப்படி பிடிச்சிக்கிட்டார். ஆனால் இந்த தலைவர்களுக்கு உள்ள கரிஷ்மா, அறிஞர் பெரிய பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, சசிகலா, இந்த தலைவர்களுக்கு உண்டான எந்த இவ்வளோ பேர் தான். இப்போ யாரும் இல்லை. அந்த இடத்துல உதயகுமாரை தூக்கி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார், அவர் கொஞ்சம் பொலைட் பர்சன். ஓபிஎஸ் ரொம்ப பொலைட்டான ஆள். ஓபிஎஸ்க்கு இருக்கிற கரிஷ்மா எடப்பாடி கிடையாது. குறித்து வச்சுக்கிறது. நான் ரொம்ப நியூட்ரலாக தான் பேசுகிறேன், இதுதான் என்னுடைய கருத்து. அதனால் அவரை ஓவர் கம் பண்ண முடியாது. எலெக்ஷன் நடந்த போகிற நடக்கிற கூத்தை பாருங்களேன். இப்போ என்டிஏ கூட்டணியோட அந்த முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு கேள்விக்குறின்னு சொல்ல வரீங்க? விளங்கவே செய்யாது. அது எந்த விதத்திலையும் உருப்படாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி பறிச்சா எங்கே விளங்கும்?
நான் கேட்குற டிஎம்கேக்கு பெரிய லக்கு என்னென்னா, எனக்கு சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே ஒன்றா ஜெல்லாக இருக்காங்க. மதச்சார்பின்மைங்கிற ஒரு கூட்டமைப்பில் காங்கிரஸ் கட்சி கடைசியில் அங்கே தான் வந்து சேரும். அதே மாதிரி திருமாவளவன், முஸ்லீம் அமைப்புகள், மற்ற கொங்கு அமைப்புகள், தலித் எல்லாமே சேர்ந்துருக்காங்க. இப்போ அவங்க 2-3 பேரை புதுசாக உள்ளே எடுத்துருக்குறாங்க. வைத்திலிங்கம் சேர்ந்துருக்கிறாங்க, மருது அழகராஜ் உள்ளே சேர்ந்துருக்கிறாரு, மைத்ரேயன் உள்ளே சேர்ந்துருக்கிறாரு, இன்றைக்கி குன்னம் ஒருத்தர் சேர்ந்துருக்காரு. இவங்கெல்லாம் அங்கங்கே ஒரு சின்ன ப்ளே பண்ணுவாங்க ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து ஓட்டு ரொம்ப முக்கியம். சார் நேற்று ஜெகன்மூர்த்திக்கு 6 சீட்டு கொடுத்ததா செய்தி வருது. 6 சீட்டா சார்? 6 சீட்டா 2 சீட்டா? 6ஆ? 2 சீட்டு 1 சீட்டோ. ஜெகன்மூர்த்தியில் என்ன இருக்குது சார்? ஒன்றுமே கிடையாது. ஜான் பாண்டியனுக்கு என்ன சார் இருக்குது சார்? ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணசாமி சேரலை. கிருஷ்ணசாமிக்காவது கொஞ்சம் அந்த பெல்ட்டில் இருக்குது. கிருஷ்ணசாமி சேரலை, தேமுதிக சேரலை, வேற யார், ராமதாஸ் சேரலை, இன்னும் முடிவு எடுக்கல. சேரலைன்னா முடிவு எடுக்கல, சேர மாட்டாங்க. அந்த அம்மா வந்து கட்சி காலி பண்ணாமல் போகாது. அது முதல்ல தான் பலமும் தெரியணும், மாற்றான் பலமும் தெரியணும். தான் பலமும் அந்த அம்மாவுக்கு தெரியல, மாற்றான் பலமும் தெரியல. அது இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த அம்மா 5000 ஓட்டில் தான் நான் தோத்தோம். எங்கே விருதுநகர். என் பையன் பேர் என்னது? அந்த பையன் அவர் அப்பா பிரபாகர், கேப்டனுடைய பையன் பேர் பிரபாகர், விஜய பிரபாகர். சண்முக பிரபாகர்னா சண்முகம் வேறு. அதனால் அதை வச்சு டிமாண்ட் பண்ணும். அது என்னன்னா 20 சீட்டு கொடு, அமைச்சரவையில் என் பையனுக்கு பங்கு கேட்காது. யாருக்கு? விஜய பிரபாகரன். பைத்தியக்காரனாங்க தூக்கி கொடுக்குறதுக்கு. அமைச்சரவையில் பங்கு, விஜய பிரபாகரனுக்கு பங்கு, மினிஸ்டராகணுமா. முதல்ல எடப்பாடியே கரை மாட்டார். விஜய பிரபாகரனுக்கு என்னத்த பங்கு கொடுக்க? சரி பரவாயில்ல, சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு 20 சீட்டுன்னு கேட்கலாம். வழி செலவுக்கு பணம் எங்கே உருப்படும்? எவன் கொடுப்பான்? கருணாநிதி தான் என்ன சொல்லுவார்? ஏம்மா உன் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் கையில் கொடுத்துட்டு போட்டு. அதான் இது கடைசியில் தேராது. ஒரு முறை இங்கேயும் கேட்காம அங்கேயும் கேட்காம கதவை தட்டுச்சு இல்லையா? அதே கதை தேமுதிகவில் சேரப்போகுது. பெரியவர் வந்து நான் பிறக்காத பிள்ளைன்னு ஐயா சொல்லிட்டாரு, அருள் சொல்லிட்டாரு. அப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அவர்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்குள்ள? பாமகவுக்கும் திருமாவளவனுக்கும் திமுகவுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒத்தனை காலி செய்கிற கூட்டணி தலைவர்களாக நிற்கிறாங்க. ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல், எலெக்ஷனுக்கு அப்புறம் டிடிவி, அண்ணாமலை, அமித்ஷா 3 பேரும் சேர்ந்து எடப்பாடியை காலி செய்ய போகிறதாக ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஜெல்லாயிருவானே. ஏன்னா எடப்பாடி எப்படியாவது காலி செஞ்சால் தான் கொங்கு மண்டலத்தில் தனக்கு இடங்கிறதுல உறுதியாக இருக்காப்புல அண்ணாமலை. இப்போ அண்ணாமலையை சொல்கிறார், தம்பி கொஞ்சம் அவசரப்படாத, வயசு ஒரு 39 வயசு ஆகுது, இன்னும் உனக்கு நிறைய நாள் ஆட்சி, 30 வருஷம் இன்னும் இருக்கலாம், இன்னும் ஒரு 40, 30, 70, 75 வயசு ஆளாக இருக்கலாம். அதனால் நீ அவசரப்படாத, முடியட்டுன்னு சொல்லியிருக்காராம் அமித்ஷா. ஹீ இஸ் இன்வைட்டட் டு மீ, ஹி கால் ஹிம், ஹி வென்ட் டு அண்ட் மெட் ஹிம் அண்ட் டாக் அபவுட் ஹிம். தே மே பி ஒரு கன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், முடியட்டுப்பா பார்த்துக்கலான்ட்டு. அவர் தான் நேரடியாக வந்து, பத்திரிகையோட செய்தி என்கிட்ட இருக்கு இன்னைக்கு, அவர் தான் நேரடியாக வந்து அவருக்கும் நல்ல மரியாதை. யாருக்கு? டிடிவிக்கு அண்ணன். 2 பேரும் நல்லா பேசி அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி ரொம்பவே எல்லாத்தையும் காலி பண்ணுறாருல, ஒருவரையும் மதிக்கிற மாதிரி இல்லைல்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொஞ்சமாவது மதிக்கணும். நான் தான் கட்சின்னு எல்லாத்தையும் வெளியேக்கினா நீ சதி செய்கிறாயா உனக்கு? இது வந்து யதார்த்தம் தானே, இது மனித இயல்பு தானே. ஆகவே இன்னைக்கு ஒருத்தனை காலி செய்யறதுக்கான இருக்கு. ஜான் பாண்டியனுக்கு எதிராக யார் இருக்கா? ஜான் பாண்டியன் சேர்த்தா ஜான் பாண்டியனுக்கு எதிராக கிருஷ்ணசாமி சேரல. மகன் யாருக்கு எதிராக இருக்கான்? அப்பனோட எதிராக இருக்கான். அப்போ அப்பா இவனை சேர்க்கக்கூடாது, மாமல்லத்தை மகன் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான். 2 எடப்பாடிக்கு எதிராக யார் இருக்கா? டிடிவிக்கு எதிராக இருக்கா எடப்பாடி. இவனும் எல்லாத்தையும் காலி பண்ணி நான் மட்டும் இருக்கணும், எடப்பாடியை காலி பண்ணுற திட்டத்தில் பாஜக இருக்கு. எப்படி இந்த கூட்டணி விளங்கும்னு நினைக்கிறீங்க? இது நான் கி வாஸ், சும்மா அவ்வளோதான் செய்தி. இன்னைக்கு தொலைக்காட்சிகளுக்கு தலை. ஏன்னா மோடி ஏதாவது பேசுவார்ல, ஆப்கி ஜாதி ஹே பாரு, அது ஒரு செய்தி ஆக்கிடுவாங்க. நத்திங் வில் ஹேப்பன். நடக்க போகும் தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப தெளிவாக அறிவு சார்ந்து விமர்சித்தீங்க. உங்கள் நேரத்தும் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி திரு சார், தொடர்ந்து பேசுவோம்.